இல்லையா, அது இட் இஸ் வெரி பியூட்டிஃபுல். இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். எனக்கு இன்னும் சில கொஷின்ஸ் இருக்குது. இங்கே இந்தியாவில் இருக்கிற பேரண்ட்ஸ்க்கே வந்து போதுமான அளவுக்கு குழந்தைங்க கொடுக்கறதுக்கு ரெஜிஸ்டர் ஆகலைன்னா அப்ராட் பேரண்ட்ஸுக்கு வந்து அவங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது டு யூ திங்க் இட்ஸ் ரைட்? அப்ராட் பேரண்ட்ஸ்க்கு நம்ம இந்தியன் பேரண்ட்ஸோட ஜாஸ்தி வெயிட் பண்ண வைக்கிறான். அண்ட் வெயிட் மட்டும் இல்லை, அவளோட ஸ்க்ரூட்டனி இந்தியன் பேரண்ட்ஸோட 10-20 மடங்கு ஜாஸ்தி. ஸோ அவளுக்கு சிஸ்டம் ரொம்ப டிஃபிகல்ட். அவளுக்கு இந்தியன் பேரண்ட்ஸ்க்கு 2 years 3 years வெயிட்டிங்னா அவளுக்கு 5 to 6 yearsக்கு வெயிட் பண்ண வைப்பான். ஸோ அவளோட சிஸ்டம் இஸ் வெரி பாவமா இருக்கும். அண்ட் அவளுக்கு ஜென்ரலி ஸ்பெஷல் நீட் சில்ட்ரன் கொடுப்பா. பாஸ்கெட் ப்ளூ பாஸ்கெட் ஸ்பெஷல் நீட் சில்ட்ரன் கொடுப்பா அவளுக்கு. ஸ்பெஷல் நீட்ஸ் இன் த சென்ஸ் செரிப்ரல் பால்சி அந்த மாதிரி. வேர் ஹலோ மேம், சுத்தமா இந்தியாவில் அந்த மாதிரி பசங்க nobody will accept. ஆனாலும் அவ அவ்வளோ அன்பு பாசம் கொடுத்து கூட்டிட்டு போறான் அந்த மாதிரி பசங்க. நம்ம நம்ப முடியாத அந்த அளவுக்கு அன்பு கொடுக்குறா பசங்களுக்கு. ஸோ அவளுக்கு ஃபர்ஸ்ட் அவ கொடுக்கறதே ஸ்பெஷல் நீட்ஸ் சில்ட்ரன் தான், who will not get approved by Indian parents. ஓகே. ஸோ டூ இண்டியன் பேரண்ட்ஸ் வந்து கேட்கும்போது தே கேன் லைக் ஆஸ்க் மேல் ஃபீமேல் தே கேன் சூஸ், அதே மாதிரி சிட்டி இல்லை ஸ்டேட் தே கேன் சூஸ், ரைட்? ஸ்டேட் தே கேன் சூஸ், எஸ். அதர் மேல் ஃபீமேல் ஸ்டேட் அண்ட் ஏஜ். ஓகே. அதர் திங்ஸ் லைக் அந்த குழந்தைங்க வந்து சப்போஸ் இஃப் தேர் இஸ் லைக் ஐ கேன் ஆப்ட் ஃபார் 0 to 2 or 2 to 4. ஓகே. இல்லை அதர் திங்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து தெர் இஸ் ஒன் பர்சன் ஹூ இஸ் லுக்கிங் ஃபார் எ சைல்ட் ஹூ இஸ் லைக் அப்பா அம்மா இல்லை இறந்துட்டாங்க, அந்த மாதிரிலாம் கண்டிஷன் வச்சு சூஸ் பண்ண முடியுமா? இல்லை அந்த மாதிரி ஒன்றும் நம்ம சூஸ் பண்ண முடியாது. ஓகே. ஏன்னா சில பேருக்கு பயம் இருக்கும், நாளைக்கு அவங்க அப்பா அம்மா வந்து இஃப் தே கிளைம் த சைல்ட் பேக். அதுதான் காரா பண்ணுவா. காரா 3 monthsக்கு வேண்டி அவளுக்கு இவாலுவேட் பண்ணுவா. அவளோட போலீஸ்ல செக் பண்ணுவா, யாரோ கிட்னாப் சைல்டு இருக்காளா. அப்புறம் அவளுக்கு நியூஸ் பேப்பர்ல அவளோட இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுவா, தட் யாரோ ரிலேட்டிவ்ஸ் இருக்காளா கிளைம் பண்ணதுக்கு. 3 months கொடுப்பா காரா அந்த குழந்தைக்கு. ஓகே. ஸோ ஒன்ஸ் ஆல் த ப்ரொசீஜர் இஸ் டன், அவங்க பேரண்ட்ஸ் ஒரிஜினல் வந்தால் கூட கிளைம் பண்ண முடியாதுல்ல ஆஃப்டர் ரெஜிஸ்டர்? ஆமாம். தென் த சைல்ட் பிகம்ஸ் லீகலி ஃப்ரீ டு அடாப்ட். அது ஒரு சர்டிஃபிகேட்டே கொடுப்பா. ஸோ அந்த லீகலி ஃப்ரீ டு அடாப்ட் சர்டிஃபிகேட் இருந்தால், இப்போ நான் ஃபார் மை சன் ஆல்சோ உங்களுக்கு அடாப்ஷன் ஆகும்போது யூ வில் கெட் அ நியூ பர்த் சர்டிஃபிகேட் ஆஃப் த சைல்ட், அண்ட் த பர்த் சர்டிஃபிகேட் வில் ஹாவ் யூ ஆஸ் பேரண்ட்ஸ் நேம் over there. So it is birth certificate or adoption certificate? It's both. Birth certificate and plus adoption certificate. ரெண்டுத்தையும் கொடுப்பா. சைல்டோட பர்த் சர்டிஃபிகேட் பண்ணி கொடுப்பா கோர்ட்ல. அந்த பர்த் சர்டிஃபிகேட்ல குழந்தையோட பேரு அண்ட் அம்மா அப்பா மீன்ஸ் எங்களோட பேரு பிளஸ் அடாப்ஷன் டிகிரியும் ஒரு சர்டிஃபிகேட் எங்களுக்கு கொடுப்பா, ப்ரூவிங் தட் we have adopted this child. ஓகே. அண்ட் குழந்தைக்கு அடாப்டட்ங்கிறது ஒரு ஏஜுக்கு அப்புறம் சொல்லணும்னு கம்பல்சரி இருக்கா? மேரேஜ் போது சொல்லணும்னு கம்பல்சரி இருக்கா? கம்பல்சரி நான் சொல்ல முடியாது. ஆனால் nowadays people are propagating to tell the child because of first reason என்னன்னா, குழந்தைக்கு அப்புறமா வழியிலேருந்து தெரியறதோட நம்மளே சொன்னால் பெட்டர். செகண்ட்லி அடாப்ஷன் ஒரு விஷயம் நார்மலைஸ் ஆகணும். It should not be a very unique thing to do. நான் எப்படி சொன்னேன் that when it came to my in-laws, it was not anything unique. My mother-in-law said எனக்கும் அதே தான் இஷ்டம் இருந்தது, எனக்கும் வேணுமா இருந்தது that you adopt. So it should not be a new concept, it should not be a unique concept. So adoption is spoken more in the house. Adoption is spoken to the child. So it should not be considered that ஐயோ நம்ம first and foremost நம்ம அடாப்ட் பண்ணது எந்த தப்பு கிடையாது, அது மறைச்சு வைக்கிறது. As the child grows up, there are different ways of telling the child about it. And nama Hinduism has got the most beautiful way to tell a child that the child is adopted. Universally adopted by many people. That is Krishna wrote a story.
கர்ணா ஆல்சோ ரைட், ஒரு கர்ணா. வாட்டி ஆமா, பட் கிருஷ்ணர் இஸ் லைக் a more popular adopted story, where they tell that a love of a mother does not really come ஒரு biological வேல மட்டும் இல்லைன்னா ஒரு அம்மா can be an amma immaterial of it. So and it is respected to the highest end, you know so adanal at different ages you tell the child in different ways about adoption, just to normalize adoption, because it's not a wrong thing. எஸ், ஈவன் It's தட் fine. கர்நாடிக் சாங்ல என்ன தவம் செய்த நீ யசோதா, ஆமா ஆமா, இட்ஸ் an amazing song. தாயே யசோதா. Yeah. So there is like, and you do feel like one when you get your child home, let me tell you that. நான் எத்தனை வாட்டி யசோதாவோட பாட்டு கேட்டு அழுதுருக்கேனோ எனக்கே தெரியும். Because the child makes you feel like one, because you just keep feeling love and you don't know why you're feeling that love. Means நமக்கு தெரியவே தெரியாது ஏன் நம்ம மனசுல அப்படி எல்லாம் அவ்வளோ லவ் வருது, அவ்வளோ எல்லாம் ஃபீலிங்ஸ் வருது, நமக்கே தெரியாது. அது வந்துட்டே இருக்கும் நம்மளுக்கு. ஓகே ஓகே, தட்ஸ் கிரேட் ஆக்சுவலி. அப்புறம் வேறு ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் ஏதாவது? அதாவது ரிலேட்டிவ்க்குள்ளே இம்பார்ட்டன்ட் கொஷின், ரிலேட்டிவ்ஸ்குள்ளே அடாப்ட் பண்ண ப்ரொசீஜர் இருக்கா? ஆமாம், ரிலேட்டிவ்ஸ்குள்ளே அடாப்ட் பண்ணும்போது நான் அந்த ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அது ரொம்ப எக்ஸ்ப்ளாய்டட். ஸோ அவள் என்ன பண்ணுறான்னா, தேர் ட்ரைங் டு பிரிங் இட் அண்டர் காரா ஒன்லி. பிகாஸ் என்ன பண்ணுறான்னா, இந்த ஹாஸ்பிட்டலில் குழந்தைகள் கொடுக்குறா இல்லையா, அது ரிலேட்டிவ் அடாப்ஷன் சொல்லிட்டு கொடுத்துட்றான் அவள். ஸோ ரிலேட்டிவ்ஸில் லீகலாக பண்ண முடியும், ஒன்லி ஒரு அஃபிடவிட் கொடுக்கணும் பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் தட் நாங்கள் இந்த குழந்தை இந்த எங்களோட ரிலேட்டிவ்க்கு கொடுத்துட்டுருக்கோம். ஸோ தட் இஸ் கால்ட் as hama, but that can only happen under the Hindu Marriage Act, and that is only possible in Hindus. ஓகே. ஸோ Christians, Parsis, Muslims அவளுக்கு எல்லாம் within relatives adoption ஹமால பண்ண முடியாது. அப்போ அவளுக்கு எப்படி பண்ண முடியும்? அவளோட ரிலிஜன்ல அடாப்ஷன் இல்லை இல்லையா? லைக் நம்ம ஆமா, ரிலிஜன் வைஸ் they can't adopt, they have to foster, means they have to take care of the child, they can't adopt a child. ஓகே ஓகே. அதனால தான் நம்ம ஹிந்து மேரேஜ் ஆக்ட் சொல்லிட்டு ஹிந்து, பிகாஸ் ஹிந்துஸ்ல இட் இஸ் அலவுட், யூ கேன் டூ இட். கல்ச்சர் நான் சொன்னேன் இல்லை கிருஷ்ணரே, ஸோ நம்ம கல்ச்சர்லயே நம்ம ரிலிஜியஸ்லயே நம்ம அலவுட் இருக்கு நம்மளுக்கு அடாப்ட் பண்ணாது. நம்மளுக்கு ரிலிஜன்ல இட் இஸ் ஃபைன் இஃப் யூ அடாப்ட், பட் அவளோட இதுல அந்த சிஸ்டம் இல்லை. ஓகே. ஸோ தென் தே ஹேவ் டு டூ இட் வயா காரா ஒன்லி. Okay, they have to go through the process, Yes. giving an affidavit Yes. and all those things. Yes, Yeah, yeah. yes, Okay, it's a different process when compared to Hindus. yes, yes, But yes, they it can is. also take faster care of. Yeah, very true, very true. Okay, that's why யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்தால் இதெல்லாம் கொஞ்சம் ஈஸி ஆகும். ஆமா, கரெக்ட். இட்ஸ் அ கிரேட் இன்ஃபர்மேஷன். நிறைய பேருக்கு தெரியாது இதெல்லாம். சும்மா அப்படியே ஆமா, ஹாஸ்பிட்டல்லேருந்து எடுத்துகிட்டு வந்த மாதிரிலாம் டிவியில் காட்டும் போதெல்லாம் இட் இஸ் ரியலி பேத்தட்டிக். கரெக்ட். அதுல என்ன ஆறுதுன்னா யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இஃப் த சைல்ட் இஸ் ஆக்சுவலி ஃப்ரீ ஃபார் அடாப்ஷன் ஆர் நோ. அதுல அதே ப்ராப்ளம், ரொம்ப பெரிய ப்ராப்ளம் வந்துடுது. பட் நீங்க கூட்டிட்டு போயிடுவே, ஆனா சப்போஸ் இந்த மதர் ஹேஸ் ஸ்டில் காட் த ரைட் இல்லையா அந்த குழந்தை மேல, ஏன்னா நீங்க லீகலா பண்ணலை. அப்புறம் நாளைக்கு அந்த பிளாக்மெயிலு இந்த இது அது எல்லாம் நிறைய ஆகும். அண்ட் எஸ்பெஷலி ஐ ஃபீல் வெரி பேட் வென் திஸ் சில்ட்ரன் சின்ன 7 வயசு 6 வயசு சில்ட்ரன் தங்க தம்பி அண்ணா கிட்ட யூ ஆர் அடாப்டட்னு ஒரு ஜோக் பண்ணுவாங்களே, தட் இஸ் ரியல்லி ஹார்ட் பிரேக்கிங் மேம். வெரி, அதுதான் சேஞ்ச் பண்ணறதுக்கு people are telling their children that they are adopted, to explain it to them that it is not a wrong thing. அதாவது குழந்தைகளுக்கே ஸ்கூல்லேயே சொல்லி கொடுக்கணும், இந்த மாதிரி அண்ணா தம்பியை யூ ஆர் அடாப்டட் சொல்லக்கூடாது. ஆமா, you are not taken care of because you are adopted. உனக்கு எங்கேருந்தோ தூக்கிட்டு கொண்டு வந்துட்டான், அந்த ஒரு ஜோக் பண்ணுவா இல்லையா, அது தானே நிறுத்துறதுக்கு இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு stop that kind of jokes. அது மட்டும் இல்லை, இந்த இங்கிலீஷ் ஸ்டோரிஸ் வருது பாருங்க, ஃபேரி டேல்ஸ், அதுல எப்பவும் அந்த ஸ்டெப் மதர் வில் பி ஈவில் ஸ்டெப் மதர், மீன்ஸ் அவள் அடிப்பா, அவள் என்னென்னமோ பண்ணுவா, சாவடிக்க. ஆமா, ஸோ அந்த மாதிரி ஸ்டோரிஸும் நிறுத்தணும். பிகாஸ் ஸ்டெப் மதர் இல்லை, ஆனால் வி ஆர் செகண்ட் மதர்ஸ் ரைட் டு தீஸ் சில்ட்ரன்.
So then it is like we are loving them as much. ஸோ அதில் அந்த ஈவல் மதர் கேர்த நிறுத்தணும். அண்ட் நீங்கள் கரெக்டான ஒரு பாயிண்ட் எடுத்து, இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு டீச் வென் சிப்ளிங்ஸ் சே that amongst each other that அரே you are adopted, that is why your amma is not giving you, அது நிறுத்தணும். Very important points. Yes, very very important. Yeah. You have any other points which I have missed out or something? Let me just think. Differently abled we have addressed, because it's very important, because people judge and people say that ஐயோ உங்களுக்கு நடக்க முடியாதுன்னா நீங்கள் அடாப்ட் பண்ண முடியாது. ஆனால் அப்படி கிடையாது, நீங்கள் லீகலாக அடாப்ட் பண்ண முடியும். இன்னொன்றுனா லீகல் வே ஆஃப் அடாப்ஷன் இன் த கண்ட்ரி ஒன்லி இஸ் காரா. தெர் இஸ் நோ அதர் வே ஆஃப் லீகல் அடாப்ஷன். நோ அதர் அடாப்ஷன் வே இஸ் லீகல் ஆல்சோ. அது அவள் சொல்லுவா லீகலாக இருக்குது, நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுப்போம், பட் தட் இஸ் நாட் லீகல். இன்னொன்னுனா எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ஏதோ ஒரு அமௌண்ட் இருக்குல்ல, 47,000 சம்திங், 40,000 கொடுக்கணும். That is basically the maintenance of the child, which is standard amount that you give to when you go and get your child from the agency that you get your child. And apart from that, உங்களுக்கு ஹோம் ஸ்டடி பண்ணுறா இல்லையா, அவளுக்கு அந்த ஏஜென்சிக்கும் நீங்கள் ஒரு அமௌண்ட் கொடுக்கணும். அது 6,700 ஏதோ, அதுவும் ஸ்டாண்டர்ட் அமௌண்ட் செட் பை த கவர்மெண்ட். ஸோ அந்த மாதிரி 2 அமௌண்ட்ஸ். ஸோ ஒரு ரஃப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 50,000 to 60,000 வில் பி யோர் எக்ஸ்பெண்டிச்சர் in this process of adoption, apart from the paperwork. அதுவும் அவள் செக்கு தான் நீங்கள் கொடுக்கணும், கேஷில் அவள் டீலிங்ஸ் பண்ணுறதில்லை, பிகாஸ் இட் இஸ் அ கவர்மெண்ட் ப்ரோட்டோகால். செக்கில் இல்லைன்னா டிமாண்ட் டிராஃப்ட் அப்படி பண்ணி கொடுக்கணும் அவளுக்கு. ஓகே. ஸ்கூலில் சொல்லணுங்கிற மாதிரி கம்பல்ஷன் இருக்கா? ஸ்கூலில் யூ ஹாவ் டு இன்ஃபார்ம் தட். எப்படி ஆறுதுன்னா, ஸ்கூலில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வருது. Get your family photos, get your childhood photo. அந்த டைமில் எல்லாம் கொஞ்சம் the child should be not left out. So அதனால தான், that is why they say that in the beginning only you inform. You tell the child, you tell the school, you tell everybody. Because nobody should think that நம்ம எப்போ மூடி மறைக்கணும், when we feel that நம்ம ஏதோ தப்பாக பண்ணுறோம், அப்போ தானே நம்ம மூடி மறைக்கிறோம் லைஃப்பில். ஏதோ நம்ம சொல்லக்கூடாதுன்னா ஐயோ நம்ம இது சொன்னால் ஏதோ ப்ராப்ளம் ஆகும், அப்போ தானே மறைக்கிறோம். when this is a very clean legal official process and your heart is clean when you are doing it, அப்போ ஏன் சொல்லறதுல பயம்? and people are going to judge you immaterial of what. நீங்கள் குழந்தை பெற்றாலும் they are going to judge you, அடாப்ட் பண்ணாலும் they are going to judge you. so it's okay as long as your side is clear. அண்ட் இன்னொரு எனக்கு என்ன கவலைன்னா, அந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆகும்போது வாட் இஃப் லைக் இஃப் இட் இஸ் அரேஞ்ச் மேரேஜ் பை சான்ஸ், அந்த இன்லாஸோ அந்த ஆப்போசிட் சைடில் இருக்கிற ஃபேமிலியும் அதை வந்து வேறு விதமாக அதை பார்த்தானா பிளட் லைன் இல்லை அப்படின்னு. அதுக்கு தான் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு பி கிளியர் இல்லையா, இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு பி ஆனஸ்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் யூ டோன்ட் ஹேவ் டு கிவ் யுவர் சைல்ட் அட் ஆல். வி ஷுட் அவாய்ட் சச் ஃபேமிலி. நாங்களே now we are looking for a bride for my brother-in-law. There was a girl, அந்த ஜாதகம் எல்லாம் ஏதோ மேட்ச் ஆகலை, ஆனால் there was where the father had written very clearly that the girl is adopted, and you get to know basic information and all, but we were open to it. We did not have a problem that he had clearly mentioned it. No. You know? Okay. So people have to open up their minds to it. Okay, ma'am. Yeah, very great session, and so if we have more things to discuss about it, we will catch up in the next upcoming sessions. Thank you so much, Bhagyam ma'am, and thank you so much. Have a nice day. Bye.